உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பது நம்ம ஒரு சில காரியம் பார்த்து என்னுடைய சாட்சி நான் இன்னைக்கு உங்களுடைய பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த வரும்போது நிறைய காரியங்களை சத்தியத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10லிருந்து 11வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10லிருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். மேலா சத்தமாக யாரோ வந்து வாசிப்போமா? தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நல்ல அருமையான ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நற்செய்தி எல்லா ஜனங்களுக்கும். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்துக்கு மட்டும் சார்ந்தவர் அல்ல, கரெக்டா? சரியா? ஒரு மதத்துக்கு மட்டும் சார்ந்தவர் இல்லை, எல்லா ஜனத்துக்கும் இயேசு கிறிஸ்து தான் தேவை என்பதுதான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. சரியா? நற்செய்தி 2 விதமான இருக்கு. ஒண்ணு நற்செய்தி ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு துர்ச்செய்தி இருக்கு, கரெக்டா? இல்லை எல்லாம் என்ன பாருங்க, இல்லை என்னையே பாருங்க. பைபிள் வாடி என்னையெல்லாம் பாருங்க. ஆமா, வலையிலாம் வெரி குட். இல்லை என்ன பாருங்க, நற்செய்தி இல்லை பாதி முகத்தை நீங்களே பறிச்சிட்டீங்க எனக்கு. ஆமாம், எனக்கு வாங்க உட்காந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு மக்களை பார்த்தா பேச்சு வரும். ஓகே, 2 விதமான இருக்கு. ஒன்று துர்ச்செய்தி ஒன்று இருக்கு, இன்னொன்று நற்செய்தி ஒன்று இருக்கு. துர்ச்செய்தியை நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம் இல்லையா? செய்தித்தாளை எடுத்தாலே என்ன வரும்? பயங்கரமான எல்லாம் துர்ச்செய்தியா வருது. டிவியில் எடுத்தாலும் சரி நிறைய துர்ச்செய்தியா வருது. எங்க பார்த்தாலும் சரி உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய துர்ச்செய்தியா வந்துட்டு இருக்கும். எல்லா துர்ச்செய்தி கேட்கும் போதெல்லாம் நமக்குள்ள என்ன வரும்? ஒரு விதமான சஞ்சலங்கள், ஒரு விதமான கஷ்டம், ஒரு விதமான கவலை வந்துட்டே இருக்கும். ஆனா இயேசு இங்க சொல்றாரு, நான் உங்க எல்லா ஜனத்துக்கும் நான் என்ன கொடுக்குறேன்னு நற்செய்தியை கொடுக்குறேன். இந்த நற்செய்தியை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் பிறந்திருக்கின்றார். இந்த நற்செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த நற்செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நம்ம கண்டிப்பா நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். எரேமியா புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த நற்செய்தியை கேட்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா என்று கர்த்தர் சொல்கிறார். சரியா? இப்ப பாருங்க, பூர்வ பாதைகள் எவை என்று என்ன பண்ணுமா? கேட்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சொல்லுங்க. பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள். அழகா வேதத்தில் சொல்லப்படுகிறது. பூர்வ பாதை என்றால் என்ன? நித்திய பாதைகள், பரலோகத்துக்கு போவதற்கு என்ன வழி. நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய வழி சொல்லிட்டே இருக்கிறாங்க. பரலோகத்துக்கு போகணும்னா பலவிதமான வழிகள் இருக்கு. பலவிதமான வழிகளையும் பலவிதமான போதகங்களும் பலவிதமான உபதேசங்களும் பலவிதமான கற்பனைகளும் இன்னைக்கு உலகத்துல சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீ இப்படி பண்ணா பரலோகத்துக்கு போயலாம், மோட்சத்துக்கு போகலாம். 3 காரியங்கள் இருக்கு. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு போகணும்னா என்ன பண்ணலாம்? நல்ல வழி செய்யணும்னா நீங்க என்ன பண்ண, நல்ல காரியங்கள் செய்தால் எங்க போயிடலாம்? நம்மளா சொல்லுங்க பார்க்கலாம், எங்க போயிடலாம்? வாங்கல, நீங்க எல்லாம் பேசலாம்ல? வெரி குட், எல்லாம் பேசுங்க, நல்லா பேசிட்டே இருங்க. நல்ல வழி. இப்போ பரலோகத்துக்கு போகணும்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 3 காரியம் நினைக்கிறாங்க. ஒன்று, நல்ல காரியங்கள் செய்தா எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமானா வாழ்ந்தா போதும் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. சில குரூப் என்ன சொல்றாங்கன்னா, பக்தியா வாழ்ந்தா போதும்பா பரலோகத்துக்கு போயிடலாம். காலையிலேருந்து நம்ம என்ன பண்ணோம்? பக்தியா இருக்கணும், பச்சை குளிக்கணும், கோயிலா போகணும், பக்தியா இருக்கணும், காலை நைட் வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம், பாத யாத்திரை போகணும், நம்ம பொங்கல் வைக்கணும், அது வைக்கணும், பொருத்தனை பண்ணணும், ஆடை வெட்டு, கோழியை வெட்டு, எல்லாம் வெட்டினா நம்ம எல்லாம் எங்க போயிடலாம்ல? பரலோகத்துக்கு போகலாம் என்று சொல்லி 3 விதமான கூட்டங்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்காங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, இந்த 3 விதமான கூட்டங்களும் எங்க போகாது? பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா இயேசுக்கு சொல்றாரு, பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வழி என்றால் யோவான் 14:6 சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிப்போமா? யோவான் 14:6 என்ன போட்டிருக்கு பாருங்க. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்?
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப நான் தான் அந்த வழி. அப்ப இந்த வழியை காண்பதற்காக, நல்ல வழி எது என்று சுட்டி காட்டுவதற்காக, அதுல நடப்பதற்காக தான் பரலோகத்தை விட்டு, சிங்காசனம் விட்டு இயேசு கிறிஸ்து இந்த மனிதனாக பூமியில பிறந்திருக்கின்றார். அல்லேலூயா. எதுக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு? காரணம் என்ன? ஏதோ வந்தாரு, பிறந்தாரு, வளர்ந்தாரு, ஏதோ சிலுவையில் அடிக்கப்பட்டு போயிட்டாரு, அப்படி இல்லை. இயேசு வந்த நோக்கம் என்னென்றால், உங்களையும் என்னையும் எங்க கொண்டு போகணும்? பரலோகத்துக்கு போக வேண்டும். அப்ப பரலோகத்துக்கு போகணும்னா எந்த வழியை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படி நீங்க பரலோகத்துக்கு போக வேண்டும், எது செய்தால் பரலோகத்துக்கு போகலாம் என்பதை சுட்டி காட்டவே நம்ம சொல்லி கொடுப்பதற்காக தான் மனுக்குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் பிறந்திருக்கின்றார். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்பது ஏதோ ஒரு பெரிய சீர்லைட்ஸை போட்டு ஒரு குடியில ஜோடிச்சு ஒரு பயங்கரமான பலகாரங்களை செய்து அப்படியே அருமையா புத்தாடை அணிந்து அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கோடி கோடியா செலவு பண்றது கிறிஸ்துமஸ் அல்ல. அது தேவன் விரும்ப மாட்டார். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து உங்க உள்ளத்தில பிறக்கிறதா கிறிஸ்துமஸ். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கிறிஸ்துமஸ் என்றால் வெளியல்ல, உங்க உள்ளத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அந்த பிறக்கிற அனுபவம் தான் மறுபிறப்பு. அந்த மறுபிறப்பு இயேசு உள்ளத்துல பிறக்கிறதா நாம் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா மாறும். அல்லேலூயா. சரியா? அந்த இயேசு கிறிஸ்து எங்க பிறக்கணும்? உள்ளத்துல. பக்கத்துல கையை போட்டு சொல்லுங்க, இயேசு உங்க உள்ளத்துல பிறந்தாதான் கிறிஸ்துமஸ், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, பொடி மாசு. சரியா? அப்ப இயேசு கிறிஸ்து எங்க பிறக்கணும்? உள்ளத்துல பிறக்கணும். வெளியே அலங்காரம் அவர் எதிர்பார்க்க மாட்டார். ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் ஓகே. ஆனா அதுவே வருஷந்தோறும் நம்ம என்ன பண்றோம்? அதுவே கொண்டாடி 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 அதே கூடையில் இயேசு கிறிஸ்து இன்னும் குழந்தையாவே காமிக்க கூடாது. நம்ம வீட்டுல யாராவது குழந்தையாவே இருந்து வளராம இருந்தா நல்லா இருக்குமா? சந்தோஷப்படுமா? என் புள்ள 20 வயசுல குழந்தையா இருக்கு, இன்னும் கை சொப்பிட்டு இருக்குன்னு சொன்னா சந்தோஷப்படுவோமா? இல்ல, குழந்தையே கிடையாது. ஒரு காலம் 2025 ஆண்டுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், பிறந்தார். சரித்திரம் இருக்கு. அவர் பிறந்ததுக்கு பிறகுதான் கிமு கிபி என்று 2ஆ பிரிக்கப்பட்டது. சரித்திர நாயகன். ஆனால் இயேசு மீண்டும் வருவார். எப்படி வருவாரு? ராஜாதி ராஜாவாக நமக்கு திரும்பி வரப்போகிறார். அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்க உள்ளத்திலே நான் பிறக்க வேண்டும். அந்த மறுபிறப்பு நாம் அனைவரும் நம்ம என்ன பண்ணோம்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரியா? அதுதான் அந்த நம்ம ஆர்சியா இருக்கும் பொழுது அது வேற மாதிரி நம்ம கொண்டாடணும். இப்ப நான் ஃபாதரா நாங்களாம் இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் நைட்டு பூசை வைப்போம். எங்களுக்கு கிறிஸ்துமஸ்னா ஒரே பயங்கர சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் கூட்டத்தை பார்க்க முடியும். அன்னைக்கு தான் கொயர் மெம்பர்ஸ் டெக்கரேஷனுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. எல்லாம் லட்சக்கணக்கான, நாங்கள் கூட இப்போ வந்தபோது சொன்னாங்க, நிறைய குடிலுக்காக அத்தனை கோடிகளை செலவு பண்றாங்க. அப்ப நாங்களாம் ஃபாதர்ஸ் எல்லாம் அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்? அன்னைக்கு தான் என்ன வரும்? எல்லா கூட்டம் அங்கதான் வரும். பாட்டும் எங்களுக்கு அதிகமா நல்லா வரும், சூப்பரா பாடுவோம். அப்பதான் பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அப்படியே பாட்டு பாட, அப்படியே கூட்டத்தை பார்க்க ஐயோ ஒரே சந்தோஷம், குதூகலமா இருக்கும். அதனாலதான் அப்ப பெக்மன்ஸ் அப்பா பாடினார், குதூகலம் கொண்டாட்டமே நாம் இயேசுவின் சன்னிதான. ஆமா, அந்த நேரத்துல எங்களுக்கு குதூகலமா இருக்கும். ஏன்னா அப்பதான் எனக்கு என்ன பண்றோம்? எல்லா கூட்டத்தை பார்ப்போம். தினந்தோறும் பூசை வச்சு யாரும் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏதோ ஒரு 4-10 கிளை வந்து உட்காந்துக்கும். அதை வச்சுக்கிட்டு நாங்க பாடாத பாடு இருக்கே அது நாங்களாம் கேட்போம். இந்த பாட்டு கிளைக்கிட்ட, ஏம்பா தினந்தோறும் பூசை வந்து பாக்குறியே, என்ன ரொம்ப பிடிக்குமா கேட்டேன். அதை போங்க சாமி, வீட்டுல தூக்கம் வர மாட்டேங்குது, இங்க வந்தா நல்ல தூக்கம் வருது, அடி பாவிகளா சொல்லிட்டு அதுங்களுக்கு டெய்லி 10 வெத்தலை பாக்கு காசை கொடுக்கணும் அதுங்களுக்கு. சரியா? ஆனா கிறிஸ்துமஸ், குட் ஃப்ரைடே, ஈஸ்டரு, சண்டே அப்படின்னா பார்த்தா அவையே ஜக ஜோதியா இருக்கும். எங்களுக்கும் அப்பதான் பூஸ்ட் அதிகமா இருக்கும் கூட்டத்தை பார்த்தோம்னா. ஆனா அது அர்த்தமற்ற கிறிஸ்துமஸா இருந்தது. எங்களுக்கு கண்கள் திறக்கப்படல, தெரியாது. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இயேசு என் உள்ளத்துல பிறந்து நான் இன்னைக்கு உங்களோட சேர்ந்து கொண்டாடுகிறதா அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ்.
அல்லேலூயா. நல்ல கை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்துவோம். அப்ப பரலோகத்துக்கு போவதற்கு பல வழிகள் உண்டு. நல்ல காரியம் செய்ய, நீதிமானாரு, பக்தியாரு, அப்படிலாம் இருந்தா போதும் பரலோகத்துக்கு போயலாம் என்று சொல்லப்பட்டது. நானும் அப்படிதான் இருந்தோம். சரியா? இப்ப என்னுடைய சாட்சி நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேருக்கு புரியாதவங்க நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம் என்னோட சாட்சி. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? புரியாதவங்க மட்டும் அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். வெரி குட். ஒருத்தன் மட்டும் புரியல. வெரி குட். ஒரே ஒரு ஓட்டு விழுந்திருக்கு. எனக்கு நல்லா புரியுது பாத சொல்ற மட்டும் அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஓகே, சீக்கிரம் முடிங்க பாத சொல்ல மட்டும் அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். வெரி குட். 2 ஓட்டு. ஓகே, வெரி குட். சரி, இப்போ நான் என்னோட சொந்த ஊர் திருச்சி. நல்ல கதையை கேட்கணும். கதையை கேட்டு விட்டுறாதீங்க. என் சொந்த ஊர் என்ன ஊரு? திருச்சி. கடைசியில் நான் கேள்வி கேட்பேன், யார் கரெக்டா பதில் சொல்றாங்க அவங்களுக்கு இந்த ஃபேன் ஃப்ரீயா தந்துடும். சரியா? ஓகே, வெரி குட். எனக்கு 3 அண்ணன், ஒரு அக்கா, நான் கடைசி. மொத்தம் எத்தனை பேரு தெரியாது? வெரி குட். மறுபடியும் சொல்றேன், எனக்கு 3 அண்ணா, ஒரு அக்கா, நான் கடைசி. மொத்தம் எத்தனை பேரு? எப்ப 2வது தான். வெரி குட். எனக்கு ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு அப்பா தான். சரியா? ஆமா. சிறு வயதுல இருந்து எங்க குடும்பம் ரோமன் கத்தோலிக்க கோட்டையிலே பிறந்து வளர்ந்தவங்க. பாரம்பரியத்திலும் சடங்காச்சல ஊறி ஊறி வந்தவங்க நாங்களாம். சிறு வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப இந்த சுரூபங்களை வச்சு வணங்குறது ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுல எல்லாம் சுரூபங்களா அடிக்க வச்சிருப்பேன். வண்ணத்து சின்னப்பரு, அந்தோனியாரு, அந்த பர்ரு, இந்த பர்ரு, அந்த அம்மா, எல்லா அம்மா, சின்னம்மா, பெரியம்மா, எல்லாமா உள்ள வச்சிருப்போம். வச்சு தூபம் காட்டுறது, மல்லிகை போறது, ஊதுபதி கொளுத்துறது. செவ்வாய்க்கிழமை அஞ்சனேய கோயில், வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர் கோயில், சனிக்கிழமை மாதா கோயில், ஞாயிற்றுக்கிழமை பூசை. இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு. எங்க குடும்பத்துல 25 பேர் சாமியார்கள். சரியா? நான் 26வது சாமி. யாரு? எங்க குடும்பத்துல 30 பேர் கன்னியாஸ்திரிகள். எங்க அப்பாவோட சொந்த கடைசி தம்பி பிஷப்பா இருக்கார், பாளையங்கோட்ல பிஷப். அப்ப எங்க குடும்பம் என்ன குடும்பம் சொல்லுவாங்க? ஆர்சி கோட்டை சாமியார் குடும்பம் எங்க குடும்பம். நான் சிறு வயசுலயே நான் பூசை வைக்கிறேன். நான் பெட்ஷீட் எடுத்து மாட்டிக்கிட்டு எங்க அம்மா அக்காலாம் உட்கார வச்சு நான் பூசை வச்சு, சூடமிட்டாய், அப்பத்துக்கு பதில் சூடமிட்டாய் இருக்குல்ல, அதை வச்சு நாக்க நீட்டுமான்னு சொல்லிட்டு உள்ள வச்சு க்ளோஸ் த டோர் சொல்லி உள்ள தள்ளுறது. அப்படிலாம் பண்ணி எனக்கும் ஒரு ஆசை, ஃபாதர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா எனக்கு என்ன ஆசைன்னா, சாமியாராகி வீடு கட்டணும், என் குடும்பத்துக்கு உதவி செய்யணும், அந்த எண்ணமே கிடையாது. ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஏன்னா எங்க தாத்தா பாட்டிலாம் சொல்லி கொடுத்தது, சாமியாருடைய பணம் எங்க வரக்கூடாது? வெளியே வரவே கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது, உனக்குன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது சாபமா முடிஞ்சிடும். அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னதுனால எங்களுக்கு அது மனசுல படிச்சனால, ஸோ எப்படியாவது சாமியார் ஆகணும். எதுக்காகனா ஏழைகளுக்கு உதவி செய்யற மாதிரி எனக்கு ஒரு சபை வேணும் சொல்லும் பொழுது, நானும் போயிட்டு சாமியாரை படிக்கிறதுக்கு டான் போஸ்கோ என்கிற நிறுவனத்துல போய் படிக்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 12 வருஷம் நாங்க படிக்க ஆரம்பிச்சோம். நாங்க சேர்ந்தது 350 பேர் செட்டா, நாங்கெல்லாம் கிளாஸ்மேட்டா போனோம். ஆனா சாமியார் ஆனது நாங்க 12 பேர் மட்டும் தான் சாமியார் ஆகணும். அந்த அளவுக்கு எங்களை என்ன பண்ணிடுவாங்க, ஃபில்டர் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாமியார் ஆயிட்ட பிறகு 2003 டிசம்பர் மாதம் சென்னையில நான் குரு பட்டம் பெற்றாச்சு. 2004 திருவண்ணாமலை என்கிற பங்குல அங்க கிராமத்துல உதவி பங்கு தந்தையா நான் அங்க போய் சேர்ந்தேன். கிராமத்தை பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஏழைகளுக்கு உதவி செஞ்ச எங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சேன். எப்போத்தாலும் ஏழைகளுக்கு உதவி செய்யறது, பக்தியா இருக்கிறது, அவ்வளோ பயங்கரமா இருந்தோம். அதுக்கப்புறம் 2004 டிசம்பர் மாதம் சுனாமி வந்துச்சு. கேள்விப்பட்டீங்களா? வெரி குட். சுனாமி வந்த உடனே ஃபாதர் என்னை கூப்பிட்டு மாட்டி கடலூர் மாவட்டத்துக்கு போயிட்டு சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேவை செய்யுங்க என்று சொன்னாங்க. சொன்ன உடனே ஒரே சந்தோஷம். ஏன் தெரியாது? வெரி குட். நற்கரி நல்ல கறி செஞ்சு எங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். அதனால லாரி ஃபுல்லா அரிசி மூட்டை, ஸ்டவ், பாத்திரம், பணம், துணி எல்லாம் கையில கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு பங்கு பேரில் இருக்க மக்களை, அன்பின் தலைவர்களை கூப்பிட்டுட்டு நேர கடலூர் மாவட்டம் போயிட்டு 6 மாசம் சேவை செய்ய ஆரம்பிச்சேன். காலை 10 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் சேவை சேவை சேவை. செத்த பிணங்களை எல்லாம் அடைச்சு, அப்படி அந்த கடலூர் மாவட்டமே எல்லாம் செத்து அப்படி நாத்தடிச்சு, அதுக்கெல்லாம் போய் சேவை செஞ்சு ஒவ்வொரு நைட்டு நான் தூங்கும் போதெல்லாம் எனக்கு மனசுல ஒரு திருப்தி. இன்னைக்கு நான் மரித்தாலும் எங்க போயிடுவேன் நானு? ஏன்? சேவை மூலமா, நற்காரியங்கள் மூலமா எங்க போகலாம்? பரலோகத்துக்கு போகலாம் சொல்லிட்டு 6 மாசம் நல்லா செஞ்சேன். அதுக்கப்புறம் பணம் எல்லாம் தீர்ந்து போன பிறகு ஃபாதர் சொன்னார், மாட்டி நீங்க மறுபடியும் கடலூருக்கு போங்க, திருவண்ணாமலை போங்கன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், இல்ல ஃபாதர், நிறைய ஜனங்க கஷ்டப்படுறாங்க, ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும், எப்படியாவது வாலி பசங்க ஏதாவது பண்ணணும், அவங்க துக்கம் அப்படி இருக்குன்னு சொல்லும் போது, நம்மகிட்ட அவ்வளோ பணம் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம் கேட்கும் போது நான் சொன்னேன், நம்ம ஃபாரினுக்கு எழுதி போடலாம், ஒருவேளை அவங்க பணம் கொடுத்தா நம்ம இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன்.
சரி நீ எழுதி போடுன்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணி நான் அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பிச்சு விட்டோன்னே அவங்க என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னுடைய இதெல்லாம் பார்த்து வேலையெல்லாம் பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, ஓகே நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்க தயாரா இருக்கிறோம், நீங்க வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லி அவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க. 3.5 கோடி. எத்தனை கோடி? ஆமா, நல்ல பையனை கடைசி வரைக்கும் நல்லா கவனிக்கணும். இதை நம்ம பாதி கவனிச்சுட்டு எனக்கு ஒரு லட்சம் கொண்டு கேட்டுறாதீங்க, சரியா? நல்லா கவனிங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கு. ஆமா, நல்ல கிளைமேக்ஸ் தான் முக்கியம். கொடுத்தாங்க, ஆனா என் கைக்கு வராது, எப்பவுமே எங்க தலைவர் கைக்கு வரும். நாங்க வேண்டும் தேவைப்படும் போது வாங்கி 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 நாங்க செலவு பண்ணி கணக்கு கொடுக்கணும். அதான் எங்களுடைய வாழ்க்கை, சரியா? நாங்க அப்ப 6 ஏக்கர் இடம் வாங்கி 1.5 கோடிக்கு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சேன். ஃபாதர்ஸ் தங்குது நல்ல பங்களா, அனாதை பசங்க தங்கி படிக்க ஹாஸ்டலு, படிக்காத பசங்க ஃபெயிலான பசங்கெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. எலக்ட்ரிக்கல், ஏசி மெக்கானிக், வெல்டிங்கு, டிரைவிங்கு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரு, டைப்ரைட்டிங், டெய்லரிங் எல்லாம் கற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துறது. வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் 25 கிராமத்தை தத்து எடுத்து 25 கிராமங்களுக்கும் என்ன பண்ணா சுய உதவிகளுக்கு ஆரம்பிச்சோம். டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சோம். 850 குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ், நோட் புக்கு, யூனிஃபார்ம் எல்லாம் இலவசமா பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அது மட்டும் இல்லாம நான் எனக்கு பேக்கை தூக்க ஒரு ஆளு, எனக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்குற ஒரு ஆளு, கூடயே 4 பேர் வச்சுப்போம். கை அமுக்க ஒரு ஆளு, கால் அமுக்க ஒரு ஆளு, தொண்டை அமுக்க ஆள் வைக்கல, நசிக்கிறோம் சொல்லிட்டு. சரியா? சாப்பாடுக்கு உங்களுக்கு தெரியும், பிரச்சனை கிடையாது. ஊர்வனை, பறப்பனை, நடப்பனை, சாப்பாடுக்கு பஞ்சம் கிடையாது, பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. கட்டுக்கட்ட பணம் இருக்கும். ஆனா எல்லா பணம் யாருக்கு நான் பயன்படுத்திட்டே இருப்பேன்? ஏழைகளுக்கு தான். 1 ரூபா கூட எங்க குடும்பத்துக்கு நான் செலவு பண்ண மாட்டேன், எனக்கு நான் செலவு பண்ண மாட்டேன். ஏன்னா அது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அப்படிதான், ஃபாதர்ஸ் பணம் வெளியே வரக்கூடாது. ஸோ ஏழைகளுக்கு சொல்லி வீடு கட்டி கொடுக்கறது, போட் வாங்கி கொடுக்கறது, மீன் பிடிக்க வலை வாங்கி இப்படியே நிறைய 6 வேற 2005 2009 வரைக்கும் அவ்வளோ ஒரு பயங்கரமா ஒரு குட்டி ராஜா போல வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். நான் டிவியில உங்களெல்லாம் போட்டு காமிச்சா நீங்க நம்புவீங்க. ஏன்னா நீங்க நம்மளா தோம பரம்பரைன்னு வந்தனால சந்தேகம் இருக்கும் எப்பவுமே. விராலா விட்டோல் வழியை நான் நம்ப மாட்டேன்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு நான் ப்ரொஜெக்ட் எடுத்து வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் என்னோட வீடியோவில் இல்லை, நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா என் பேர் என்னது தெரியாது. வெரி குட், ஃபாதர் மார்ட்டின் ஜோன்ஸ் நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா என்னோட வீடியோ அப்படியே வரும். 10 நிமிஷம் தான். பார்த்துட்டு நீங்கள் யாருக்குன்னு அனுப்புங்க, சரியா? அதில் வீடியோலாம் நிறைய இருக்கும், அந்த கிளிப்பிங்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ காரியம் நல்ல பண்ண எனக்கு மனசுக்குள்ள ஒரே திருப்தி, சந்தோஷம். எனக்கு எல்லாம் 25 கிராமம் தட்டு எடுத்து செஞ்சு எல்லாம் கலெக்டரு, எம்எல்ஏ, எம்பி எல்லாம் வர வச்சு அவங்களுக்கெல்லாம் பசங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருந்தோம். 2009 செப்டம்பர் மாதம் 20 எனக்கு பிறநாள் வந்துச்சு. அப்போ ஊர்ல இருக்க எல்லா தலைவர்லாம் சேர்ந்து ஃபாதர் மார்ட்டின் வந்து நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க, அதனால இவருக்கு நல்ல பிறந்தநாள் கோலகாலமா கொண்டாடணும் என்று நினைச்சு எல்லா ஃப்ளெக்ஸ் பேனர் வரிசையை வச்சு என்னை ஜீப்பில் ஊர்வலமாக என்னை கொண்டு வந்து தோல் வந்து கால் வரைக்கும் பெரிய மாலை, தலையில கிரீடம் கொடுத்து அதுக்கப்புறம் கரகாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், பேயாட்டம் ஆரம்பிச்சாங்க. பாலி பிள்ளைங்கள வரிசை நிற்க வச்சு கையில பூவை கொடுத்து நான் நடந்து வரும்போது என்ன சொன்னோம்? ஹாப்பி பர்த்டே பாதை, நாசமா போன்னு சொல்லிடக்கூடாது. ஹாப்பி பர்த்டே பாதைன்னு சொல்ல நான் நடக்க, ஐயோ நான் ஏன் பரலோகம் போகணும், பரலோகமே இங்கதான் இருக்கு, அப்படியே ஒரு பெருமையில வாழ்ந்துட்டு இருந்தேன் சூப்பரா. அப்புறம் திஷ்டி பட்டுன்னு சொல்லிட்டு கற்பூர ஆரத்தி, வெத்தலை ஆரத்தி, பூசணிக்காய் ஆரத்தி, எல்லா ஆரத்தி. நம்ம தான் ஆசையாச்சா, எம்மதமும் சம்மதம், நீ நான் ஒண்ணு, வாயில மண்ணு வா சாப்பிட பண்ணு. அது நம்ம வாழ்க்கை. எல்லாமே இருப்போம், அவங்களும் எடுப்பாங்க நம்மளும் எடுப்போம், ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. எல்லாம் ஜாலியாக பண்ணிட்டே இருக்கிறது. எடுக்க பரிசு பொருட்கள், சந்தன மாலை, மல்லிகை மாலை, ரோஜா மாலை, பொன்னாடைகள் எல்லாம் போட்டு பார்க்கும்போது நாடகம், வாழ்த்தடல், கையில கழுத்துல செயின், கையில மோதிரம், அடே அப்பா நீ சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்துட்டு எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்து எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். நான் ரூமுக்கு போய் கொஞ்சம் படுக்கலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனேன். அப்ப சாயந்தரம் பாண்டிச்சேரிக்கு நான் இன்சார்ஜ் அதிபரா இருந்தேன், அதனால அங்கேயும் போகணும். அங்கேயும் மக்கள் காத்துட்டு இருக்காங்க சாயந்தரம் கொண்டாடுறதுக்கு. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி ரூமுக்கு போகும் பொழுது அப்ப எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. எங்க வீட்டுல மூத்த சகோதரர் அண்ணன், அவரு 2001 ரட்சிக்கப்பட்டு விட்டார். யாரு? எங்க பெரிய அண்ணன் ரட்சிக்கப்பட்டார். 2003 நான் சாமியார் ஆகும்போது எங்க அண்ணன் உள்ள வரல, கோயில் உள்ள வரல. அப்போ எனக்கு கோபம், எங்க அண்ணன் ஏன் கோயிலுக்கு உள்ள வரலன்னு சொல்லிட்டு நான் பூசையை முடிச்சுட்டு எங்க அண்ணன்ட்ட கேட்டேன், ஏன்னா கோயிலுக்கு வரல, நான் பூசை வைக்கிறேனேன்னு சொல்லும் போது, இல்ல மாட்டி நான் இயேசு ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. இப்ப நான் பண்ண பிசாசை ஏத்துட்டு இருக்கிறேன், மறையே சொல்லு, பெந்தோகோஸ் போயிட்டியா, அலியலுக்கு போயிட்டியா, அப்படிலாம் அம்மா இல்லாம பிள்ளை எப்படி வரும், ஆச்சு பூச்சு நான் பேச. எங்க அண்ணா டேய் வாய முடுறான், இன்னைக்கு தான் சாமியார் இருக்கிற, அப்புறம் பேசிக்கலாம். நோ, உனக்கும் எனக்கு இனிமேல் சம்பந்தம் கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு 2003 அவர் கட் பண்ணவர் 2009 எனக்கு போன் அடிக்கிறார்.
போன் அடிச்சானோன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். எங்க அண்ணன் தான் போன் அடிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து, ஹலோ அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க கேட்டேன். நல்லா இருக்க மாட்டேன், ஹாப்பி பர்த்டே, எப்படாச்சும் உன் பர்த்டேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அண்ணா சூப்பர்ண்ணா, அப்படியே ஊர்வலம் என்னை கொண்டு வந்தாங்கண்ணா, கழுத்தை செயின் போட்டாங்க, மாலை போட்டாங்க, அதை போட்டாங்க, இதை பண்ணாங்க, அப்படியே என்னை பத்தி பெருமையாக பேசியிருந்தேன். சரி மாட்டி, நான் ஒன்னே கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டார். நான் என்ன நினைச்சேன், அக்கௌண்ட் நம்பர் கேட்க போறேன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஃபோன் பண்ணி பாஸ்புக் ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டேன். டேய் அக்கௌண்ட் புக் வை, எங்க அண்ணன் ஏதோ பணம் அனுப்ப போறாரு, பரிசு லம்பா வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. கேளுங்கண்ணே சொன்னேன். மாட்டேன், இன்னைக்கு நீ மரித்தால் நீ எங்கடா போவாய் கேட்டார். வந்துச்சு கோபம். அன்னைக்கு என்ன நாள்? பிறந்த நாள். பிறந்த நாள். ஆட பாவி, மரியாதை போன வை. பிறந்த நாளைக்கு சாவை பத்தி பேசுறீங்களா? உங்களுக்குலாம் இதே வேலை தான், மறு சாவு மரணம் மரணம் மரணம், இவங்களுக்குலாம் வேற வேலை இல்லையான்னு சொல்லிட்டு போன வை கட் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அந்த கேட்ட கேள்வி என் மைண்ட போய் சுத்திட்டே இருக்கு. ஏசி போட்டும் எனக்கு தூக்கம் வேர்க்குது. ஏன்னா எனக்கு ஏசி ஆஃபீஸ், ஏசி ரூமு, ஏசி கார், 2 காரு 2 பைக்கு எல்லாம் 2 தான் இருந்துச்சு. எவ்வளோ இது, எந்த காரும் எடுத்துட்டு போகலாம், பயங்கரமா இருந்தேன். அதனால எனக்கு தூக்கம் வரல. ஏன் எங்க அண்ணன் இந்த கேள்வி கேட்டாரு? நேற்று கேட்டுருக்கலாம், நாளைக்கு கேட்டுருக்கலாமே, இன்னைக்கு பாதி இப்படி கேட்டாருன்னு சொல்லி ஒரு கேஸ் பல்லம் அப்படியே பறந்துட்டு இருக்கும்போது குண்டு சீவு போட்டேன்னு ஆயிரும். டப்புன்னு வெடிச்சு உள்ள இறங்குமே இறங்கிடுச்சு. ஆனா எங்க அண்ணா விடல, மறுபடியும் போன் பண்ணார். ஐயோ இவர் விட மாட்டாரே சொல்லிட்டு மறுபடியும் போன் பண்ணேன். சொல்லுங்கண்ணே மாட்டேன், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுண்ணே. சாரி மாட்டேன், தயவுசெய்து போன் ஆஃப் பண்ணாதங்க. சொல்லுங்கண்ணே. மாட்டேன், இன்னைக்கு நீ மரித்தால் நீ எங்க போவாய்? டாய் மறுபடி இதே கேள்வி கேட்க. நான் இன்னைக்கு மரித்தால் கண்டிப்பா நான் எங்க போவேன்? பரலோகத்துக்கு தான் போவேன் சொன்னேன். அது மட்டும் இல்ல, இயேசு மடியில நான் உட்கார்ந்துருப்பேன், வேணா உனக்கு துண்டு போட்டு வைக்கிறேன்னு சொன்னேன். நீ எதை வச்சு நீ சொல்றேன்னு கேட்டார். பாருங்க, நாங்களாம் சாமியாருங்க, கல்யாணம் பண்ணாம ஏழைகளுக்காக உதவி செய்யறோம், தானந்தம் பண்றோம், நற்கரி பண்றோம், நீதிமானா இருக்கோம், பக்தியா இருக்கும், இது போல அதை பரலோகத்துக்கு போறதுக்கு அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் உன்னோட நீதி மாட்டேன், ஆனா வேதம் என்ன சொல்லுது பார்க்கலாமான்னு கேட்டார். அப்ப எனக்கு கூட, ஏன் நாங்க படிக்காத வேதம் உனக்கு என்ன தெரியும்? நாங்க 13 வருஷம் படிச்சிருக்கோம். பிலாசபி, தியாலஜி, சைக்காலஜி, BA, MA 5 பட்டங்களை படிச்சு வந்திருக்கோம். எங்களுக்கு தெரியாது, உனக்கு என்ன தெரியும் கேட்டேன். உடனே பைபிள் இருக்கான்னு கேட்டாரு. அது கோயில் தானே இருக்கணும். சொன்னேன், எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. பைபிள் எடுத்து வந்து ஒரே வசனத்தை வாசிச்சு சொன்னாரு. ஏசாயா 64:6 எடுத்து வாசிப்போமா? ஏசாயா 64:6 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 64:6 எடுத்து வாசிக்க. நாங்கள் அனைவரும் என்ன எழுதிருக்க? என்ன மாமா? ஏசாயா 64:6 நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம், நம்மளுடைய நீதிகள், நற்கிரிகள் எல்லாமே அழுக்கான கந்தை போல இருக்கு. போதும், சரியா? அதுல போட்டிருக்கு, வசனம் போட்டிருக்கு, நம்மளுடைய நீதிகள், நற்கிரிகள், பக்தி முயற்சிகள் எல்லாம் எப்படி இருக்கா? அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. அழுக்கான ட்ரெஸ் அதை கூட நம்ம என்ன பண்ண, துவைச்சலாம். கந்த துணி எதுக்கு யூஸ் ஆகும்? ஒண்ணுக்கு யூஸ் ஆகுது. அப்ப இந்த வசனம் எனக்கு புரியல. எங்க அண்ணன்ட்ட கேட்டேன், இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டேன். அப்ப எங்க அண்ணன் சொன்னாரு, நல்ல காரியம் செஞ்சா நீ பழுது போயிருவ, நீதிமானதா பழுது போயிருவ, பக்தி அந்த பழுது போன்னு சொன்னீல, ஆனா பைபிள் சொல்லுது போக முடியாது. அப்படியா? ஆமா, எடுத்து வாசி. எபேசியர் எடுத்து வாசி. இன்னொரு வசனம் பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, நற்கிரியினால உண்டானது அல்ல. ரட்சிப்பு என்பது நல்ல காரியம் செய்வது மூலமாக ரட்சிக்கப்பட முடியுமா? முடியாது. பக்தியா இருந்தால் ரட்சிக்கப்பட முடியுமா? முடியாது. நீதிமானா இருந்தால் ரட்சிக்கப்பட முடியுமா? முடியாது. ரட்சிப்பு என்பது யாருடைய வேலை? தேவனுடைய கிருபை, அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. அதனால நம்ம பெருமை பாராட்ட முடியாது. அப்ப எங்க அண்ணன் இந்த வசனம் சொல்லும்போது நான் ஒரே கேட்டேன், நான் என்ன பண்ணணும் கேட்டேன். அப்ப எங்க அண்ணன் சொன்னாரு, நான் உனக்கு பைபிள் சொல்லி தரட்டுமா கேட்டார். சொல்லி கொடுங்க, நல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்குன்னு ஒரு பைபிள் நோட்டு பேனை வாங்கி வச்சுக்கோ, நான் 3 மணிலேருந்து 4 மணிக்கு உனக்கு போன் மூலமா உனக்கு நான் இந்த நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் பைபிள் நோட் வாங்கிட்டு, என்னோட ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸ் இருக்கும், ஏசி ஆன் பண்ணிட்டு நான் உட்காந்துருவேன். செக்ரட்டரிட்ட நான் சொல்லிட்டேன், செக்ரட்டரி சொன்னேன், டே ஃபாதர் யாரா எங்கன்னு கேட்டாக்கா கொஞ்ச நேரம் அவர் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிடு, பைபிள் படிக்கிறேன்னு சொல்லிடாத, மென்டல் ஆயிட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதனால யார்ட்டும் சொல்லாத, நான் உள்ள இருந்து நான் வேலையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து 1 வருஷம் எங்க அண்ணன் சத்தியத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. சத்தியம் உள்ள போக போக போக
தேவன் என்னோட பேச ஆரம்பிச்ச வசனம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, சுரூபங்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இவ்வளவு பெரிய மாத சுரூபம் வச்சிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமானதுன்னு சுரூபங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசின முதல் வசனம் யாத்திராகமம் 20 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? அது உங்களுக்கு தெரியும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், ஆஹ் அதுக்கப்புறம் தெரியாது, எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழே தண்ணீரிலும் ஒப்பான சுரூபத்தையாவதும் யாதொரு விக்கிரதையாவது, அது ஆர்சி பைபிள் இருக்குல்ல, திருவிவிலியம் இருக்குல்ல, அதுல சூப்பரா இருக்கும். அதுல ஓவியம் போட்டிருக்கோம். ஆர்சி ஜனங்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஆர்சி பைபிள் பார்த்தீங்கன்னா அதுல ஓவியமும் போட்டிருக்கோம். சரியா? அது நீ என்ன பண்ணக்கூடாது, சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் கூடாது, பண்ணாதன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் பேசும்போது முத வசனம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாத சபை 12 வருஷம் என்ன படிச்சாரு, என்ன படிச்சு கிழிச்சிருப்பாரு நீங்க நினைக்கலாம். பேப்பர் தான் படிச்சு கிழிச்சோம். எங்களுக்கு ஆவியானவர் எங்களோட என்ன பண்ணல, இடப்படல, பேசல. ஏன்னா எங்க கண்கள் என்ன பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. சோ அப்ப இந்த வசனத்தை உள்ள போகன உடனே அதுல யாத்திராகம் தொடங்கி ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் கொண்டு போயிட்டார். எங்கெங்கெல்லாம் இது இருக்குன்னு சொல்லி டக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியமா, எனக்கு நிறைய டைம் இல்லைனால நான் உங்களுக்கு சுருக்கி சொல்றேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏசப்பா என்கிட்ட நிறைய காரியங்கள் பேச 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 சத்தியம் உள்ள போக 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 எனக்குள்ள இருந்த பாவம், எனக்குள்ள இருந்த சடங்காச்சலம், எனக்குள்ள இருந்த பாரம்பரியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பைபிள் மேல், வேதத்து மேல் பிரியமா இருந்து படிக்கிறது, வேதத்தை படிக்கிறது படிக்கிறது படிக்கிறது, பைபிள் தூக்குறது. அதுக்கப்புறம் நியூஸ் போயிடுச்சு, மேலே இடத்துக்கு எங்க ஃபாதர் தலைவர் போயிடுச்சு. ஃபாதர் மார்ட்டின் வந்து இப்போல்லாம் சரியா பூச வைக்கிறது கிடையாது, சடங்கு பண்றது கிடையாது, ஜோமல் பண்றது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு நெட்டு லூஸ் ஆயிடுச்சு, மென்டல் ஆயிட்டுன்னு சொல்லி கீழ்ப்பக்கம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு எனக்கு டோக்கன் வாங்கிட்டாங்க. நானும் போறேன். எங்க கீழ்ப்பாக்கம். அது போறதுக்கு முன்னாடி என்னுடைய தலைவர் கூப்பிட்டார், ஃபாதர் மார்ட்டின் கம் டு மை ஆஃபீஸ் வா. உனக்கு என்னாச்சு? உன் குடும்பம் கௌரவமான குடும்பம், சாமியார் நிறைய இருக்காங்க, சிஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க, உனக்கு நல்ல பேரு, நல்ல பதவி, நல்ல பணம் உனக்கு கொடுத்துருக்கோம், உனக்கு நம்பி கொடுத்துருக்கோம், இவ்வளவு அருமையான நீ வேலை செய்யற, உனக்கு என்ன வேணும் சொல்லு, இன்னும் பணம் வேணும் சொல்லு, நான் தரோம். இல்ல உனக்கு பெரிய பதவி வேணும் சொல்லு, நான் தரேன். இல்ல நீ ஃபாரினுக்கு போ, ஒரு 3 வருஷம் நீ ஃபாரின் போய் இருந்து சந்தோஷமா இருந்துட்டு வா, எது பண்ணாலும் ஓகே. ஆனா உங்க அண்ணன் சொல்றதை நீ கேட்காது, தயவுசெய்து அமைதி, நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும். இதான் கடைசி வார்னிங் சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டார் கடலூருக்கு. மறுபடியும் கடலூர் போனேன். ஆனா மறுபடியும் அவர் என்ன சொன்னாலும் என் மைண்டு ஃபுல்லா என்ன உள்ள இறங்கியிருக்கு, நற்செய்தி உள்ள இறங்கியிருக்கு. நற்செய்தி, இயேசு கிறிஸ்து யாரு, அவர் எப்படிப்பட்டவர், ரட்சிப்புனா என்ன, எல்லாமே எனக்கு உள்ள இறங்க சத்தியம் உள்ள போக போக என்னால அங்க இருக்க முடியல. கரெக்டா? எங்க ஆவினர் உண்டோ அங்க என்ன உண்டு? யோவான் 8:31 சொல்லபடி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, ஆமா, ஆவினர் இருக்கிற இடத்துல நிச்சயமாக விடுதலை உண்டு. நிறைய காரியங்கள் போட்டவர்கள் சொல்ல பிறகு நான் முடிவு பண்ணேன், இயேசுவே சத்தியத்தை அறிந்து விட்டேன், ஆனால் வெளியே வர மாட்டேன், அப்படி ஒரு முடிவு பண்ணி டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டேன். ஆனா அப்புறம் அதுக்கு விட்டார் அவரு, விடவே இல்லை. அவர் பேசப்பட்ட வசனம் என்ன பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் எடுத்து வாசிப்போமா? கலாத்தியர் 4 அதிகாரம் 8, 9 அந்த வசனத்தை தேவன் என்னோட பேசப்பட்ட வசனம். கலாத்தியர் 4 அதிகாரம் 8ல இருந்து 9 வரைக்கும். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது, அது நீங்கள் என்கிற வார்த்தை நான் போட்டுக்கோங்க. நான் தேவனை அறியாமல் இருந்தபோது பாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். கரெக்டா? யாரு உண்மையான தேவன்? என்ன நமக்கு எல்லாருமே தேவன் தான், எல்லாம் எம்மதம் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு நாங்க நினைச்சிருந்தோம். அப்ப எல்லா தேவர்களுக்கும் நான் அடிமையா இருந்தேன். இப்பொழுது நான் எங்க அண்ணன் மூலமா தேவனை அறிந்திருக்க, தேவனால் அறியப்பட்டிருக்க, பலனற்றதும் வெறுமையானதுமான அந்த வழிபாடுக்கு நீ எப்படி போவன்னு கேட்டார். நான் சொன்னேன், கரெக்ட் ஆண்டவரே, நீங்க சொல்றதுதான் கரெக்ட் தான். ஆனா வெளியே போனா எனக்கு யார் என்னை ஏத்துப்பா? ஏன்னா எங்க அம்மா சேர்ப்பாங்களே, எங்க அம்மா ஆர்சி கோட்டை. எங்க அம்மா சொல்லிட்டாங்க, ஏதாவது நீ வெளியே வந்தேன்னா உன்னை அடிச்சு துன்புறுத்துன்னு சொல்லுவாங்க. சொந்தம் பந்தங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் நிறைய ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ். அதனால ஆண்டவரே நான் வெளியே வர மாட்டேன், நான் உள்ள இருந்தே நான் ஊழியம் பண்றேன் அப்படி சொல்லி உள்ள இருந்தே ஊழியம் பண்ண சொல்லி 2 மாசமா நான் செய்து கொண்டிருந்தேன். செய்தி மட்டும் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா ஆண்டவர் விட்ட பாடல. நான் எல்லார்கிட்ட நான் போய் கேட்டேன், எங்க சித்தப்பா, சொந்தம் பந்தம், என்னுடைய கம்பெனிஸ் எல்லாம் கேட்கிறேன், பைபிள் இப்படி போட்டிருக்கு, நம்ம பண்ற தப்பு இல்லையா, இப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, வாய மூடுறா, உன்னை நம்பி இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன் நீ கட்டியிருக்கிற, உனக்கு நல்ல பேர் இருக்கு, நல்ல படிப்பு, நல்ல பணம் இருக்கு, நிறைய உன்னை நம்பி இருக்காங்க, நீ பாட்டு பேரை கெடுத்துட்டு போயிடாத,
தாய் இல்லாம அம்மா இல்லாம எப்படா பிள்ளை வரும், அப்படி தாய் சபை விட்டு போயிடாத, அதை விடாத இதை விடான்னு சொல்லி எல்லாரும் சொல்றதை கேட்டு அவர்களை செவி கொடுத்து நான் உள்ள இருந்தேன். ஆனா ஆண்டவரின் மறுபடியும் என்னோட வசனத்து மூலமா பேசுனது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:29. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:29. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. நீ மனுஷனுக்கு நீ கீழ்ப்படுகிற, மனுஷன் என்ன சொல்றானோ அதுக்கு நீ கீழ்ப்படுகிற, ஆனால் நீ தேவனுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், வசனத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் சொல்லி ஆண்டவர் என்கிட்ட நிறைய பேசின பிறகு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணேன். சத்தியத்தை அறியாமல் இருந்தா அவர் காணாத போல இருந்திருப்பார். ஆனா இதுதான் சத்தியம் என்று அறிந்த பிறகு நான் இன்னும் உள்ளரே இருந்து நான் செஞ்சிருந்தா தேவனுடைய கோபாக்கியம் என்ன ஆகும்? யார் மேல வரும்? என் மேல வரும். இயேசுதான் மெய்யான தேவன் என்பது நம்மளால அறிஞ்சிருக்குமா இல்லையா? இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் நம்ம வேளாங்கண்ணிக்கு போறது, மற்ற இடங்களுக்கு புனித ஸ்தலத்துக்கு போறது தேவன் அனுமதிப்பாரா? அனுமதிக்க மாட்டாரா? அனுமதிப்பாரா? அவர் ரொம்ப பிடிக்குமா? கிடையவே கிடையாது. இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கும் அந்த விக்கிரகத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையவே கிடையாது. நிறைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்னும் என்ன நினைக்கிறாங்க, அங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம், ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் என்ன பண்ணிடுவேன்? வாந்தி பண்ணிடுவேன். சரியா? பண்ணக்கூடாது. முடிஞ்சு போச்சு. நீங்க இப்போ திருமணமான ஒரு கணவனை நீங்க திருமணம் பண்ணிட்டீங்க, உடன்படிக்கை பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்களா இல்லையா? உடன்படிக்கை பண்ணிட்டீங்க. கணவன் சொல்லுங்க, அத்தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனாலும் நான் ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்ணிருக்கேன், அவரை விட முடியல, நான் அங்கேயும் வச்சுக்கிறேன் உன்னையும் வச்சுக்கிறேன். அவர் என்ன சொல்லுவாரு? கணவன் சொல்லுவாரு, ஐயோ நான் நினைச்ச நீ சொல்லிட்ட, எனக்கு இதே பிரச்சனை அப்படி சொல்லுவாரா? சொல்லுவார் அப்படியே சொல்லுவார் அப்படியே, போயிட்டு வாமா, நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன், நானும் அப்படிதான் இருக்கேன், நீ அப்படிதான் இருக்கேன் அப்படி சொன்னா விடுவாரா? என்ன பண்ணுவாரு? வெட்டி துண்டு போட்டு அறுப்பாரு இல்லையா? பண்ணுவாரா? எரிச்ச உள்ள தேவன். அதே போல இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நான் உடன்படிக்கை செஞ்சுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு இயேசு சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரத்தத்துல கழுவப்பட்ட பிறகு, நான் சபைக்கு வந்த பிறகு, இயேசுவே எனக்கு நீங்களும் வேணும், எங்க அம்மாவும் எனக்கு வேணும், சின்னம்மாவும் எனக்கு வேணும் அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கோம்னா இயேசு விடுவாரா? அவர் சொல்லவாரு, வசனம் சொல்லப்படுகிறது, நான் எரிச்ச உள்ள தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு நீங்க எப்ப ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்போ அவரோட நீங்க உடன்படிக்கை செஞ்சிட்டீங்களோ, நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். உயர்வனாலும் தாழ்வனாலும் எது வந்தாலும் சரி, உபத்திரமோ பாடுகளோ கஷ்டமோ கல்லறை இல்லையா, கலை நடக்கலையா, காலேஜ் கிடைக்கலையா, படிப்பு கிடைக்கலையா, எது நடந்தாலும் பரவாயில்ல, எது நடக்கவில்லைன்னா பரவாயில்ல, ஆனால் நான் கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையா இருப்பேன். அல்லேலூயா. தானியேல் அவங்களோட சகோதரன் தானியேல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என்னை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்? சிலையை நான் ஆராதிக்க மாட்டேன். அதுதான் இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மொட்டை எங்க போகணும், அங்க ரொம்ப முக்கியம், அவன் தான் சொல்லும் கிடையாது எல்லாருக்கும். அதெல்லாம் கிடையாது. எந்த மொட்டையும் கிடையாது, எந்த பாரம்பரியம் சடங்காச்சல் எதுவுமே கிடையாது. இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா நாள் நல்ல நாள், எல்லா சடங்கு எடுத்துட்டு இயேசு தான் உண்மையான தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அறிந்த பிறகு அதன் பிறகு நான் முடிவு பண்ணேன், சரி இதுக்கப்புறம் நம்ம உள்ள இருந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ ஃபாதரை வெளியே வந்தா என்ன சொல்லுவாங்க? கதை கட்டிடுவாங்க. என்ன, திருமண ஆசை வந்துச்சு அவர் போயிட்டாரு, இல்ல பணத்தை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு கதை கட்டிடுவாங்க. ஆனா எங்க குடும்பம் என்ன மாரி குடும்பம்? சாமியார் குடும்பம், பாரம்பரியமான குடும்பம். எல்லாம் என்னை அடிச்சு உதைச்சிருவாங்க. அதனால நான் அது பண்ணக்கூடாது என்று சொல்லி முடிவு பண்ணி 2005 இருந்து 2010 வரைக்கும் நான் என்னென்ன பொருள் வாங்கினேன், என்னென்ன செஞ்சேன், பில்ஸு வவுச்சர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி 3 பாரிசை வர வச்சு, என்னோட தலைவர், பொருளாளர், துணைத் தலைவர் உட்கார வச்சு டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில கொடுத்து, நீங்க செக் பண்ணுங்க, இதுல ஏதாவது ஒரு குறை இருக்கா கேட்டேன். அவங்க எல்லாம் செக் பண்ணாங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, நான் இப்போ 6 ஏக்கர் வாங்கின இடத்த, அந்த இடத்த நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கையில கொடுத்தேன். நல்லா கவனிச்சுக்கோங்க கிளைமேக்ஸ். 6 ஏக்கர் வாங்கின இடத்த உங்க கையில வச்சுக்கோங்க. நான் ஆசையா கட்டின 1.5 கோடி பில்டிங், நான் 3 மாசம் தான் இருந்தேன், அந்த 1.5 கோடி பில்டிங் கட்டி முடிச்சேன். அந்த பில்டிங்கோட மதிப்பை நீங்களே வச்சுக்கோங்க. நான் ஆசையா வாங்கின காரு நீங்களே வச்சுக்கோங்க. நான் வாங்கின பைக்கு நீங்களே வச்சுக்கோங்க. என் பேர்ல இந்த பணம் எல்லாம் எடுத்து நீங்களே வச்சுக்கோ. எனக்கு பேங்க் எல்லாம் நில் பேலன்ஸ், ஒரு பணம் எனக்கு கிடையாது, வச்சுக்கோங்க. என்னுடைய பொருள் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. என் மேல ஏதாவது குறைஞ்ச சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்னாச்சு உனக்கு? இது வரைக்கும்
நானு உலகத்துக்காக மதத்துக்காக ஊழியம் செய்தேன், இனிமே இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்ய போறேன் என்று சொல்லி இந்த சொத்துக்கும் இந்த பொருளுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லி லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று குப்பை என்று கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் கொடுத்து விட்டு எனக்கு ஒண்ணு வேண்டாம், இனி நான் இயேசுக்காக ஊழியம் செய்யும் சொல்லி 2010 மே மாதம் ரோமன் கத்தோலிக்க சபை விட்டு விலகி இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அல்லேலூயா. வெளியே வரும்போது எங்க போறதுன்னு தெரியல, ஒரு பெட்டியை எடுத்தேன், பைபிள் எடுத்தேன், நான் பாட்டு பஸ்ல கிளம்பிட்டேன். ஆனா எங்க போறோம் என்ன பண்ண போறோம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் அப்படியே வேகா இருக்கு. எல்லா ஃபாதர்ஸ் நியூஸ் போன பிறகு என்ன சித்தப்பா அத்தை எல்லாம் திட்டினாங்க, பைத்தியக்கார எங்க இருக்க சொல்லு, நாங்க வந்து உன்னை கூப்பிட்டு போறோம், நீ என்ன பண்ணிட்ட, என்னமோ போயிட்டியாமே, தாய் சபை விட்டு போயிட்டியுமே, அம்மா விட்டு போயிட்டியாமே. அதனால எங்க அம்மா அப்பா இல்லை, எங்க அம்மா இருக்காங்க, அந்த அம்மா இல்லை இந்த அம்மா, ஓ அந்த அம்மாவா, சின்னம்மா இல்ல அதுவும் இல்லை இருக்காங்க எல்லாம் இருக்காங்க சொல்லி என்னென்னமோ சொல்லி நீ வீணா போயிட்ட, நீ இப்படி ஆகிட்டடா, கௌரம் போச்சு, அசிங்கம் பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்டாங்க. எல்லாம் அழுது அழுது நான் பாட்டு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நீ எங்க போன்னு தெரியாம ரோட்ல நிக்கிறேன். அப்ப ஒரு போன் எங்க அண்ணன் போன் பண்றாரு, மாட்டேன் நீ எங்க நிக்கிற, தெருவுல நிக்கிறேன். பிசாசு சொன்னா உனக்கு எதுவும் வேணும், இன்னும் எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான மாளிகை விட்டு பணத்தை விட்டு நீ வந்தீலடா, இப்ப தெருவில் நிக்கிறியேன்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா வசனம் சொல்லிக்கிறது சங்கீதத்துல, சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுவருக்கோ. எங்க அண்ணன் சொன்னாரு, உனக்கு ஒரு வீடு வாடகை எடுத்து வச்சிருக்கிறேன், நீ அங்க போய் இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா எங்க அம்மா அண்ணான சொல்லிட்டாங்க, 2வது அண்ணா 3 அண்ணன் சொல்லிட்டாங்க, என் வீட்டுக்கு மட்டும் காலை வைக்காத, வச்ச காலை உடச்சிடும் சொல்லிட்டாங்க. நான் எங்க போறது, தனி ஒரு வீடு 4 செவத்துக்குள்ள, காரு கிடையாது ஒண்ணும் கிடையாது. அங்க ஊர்வன பரப்ப நடப்பன, அதுக்கு வெளியே வந்த பிறகு கஞ்சி ஊறுகாய் வெங்காயம், எப்படி சாப்பாடு, 2 வருஷம் இதே சாப்பாடு தான். பணம் கிடையாது, எங்க அண்ணன் கொடுக்குற பணத்தை வச்சுதான் நான் அப்படியே வாடகை கொடுக்கறது, நானே போய் அரிசி வாங்கி நானே கஞ்சி வச்சு நானே ஊறுகாய் சாப்பிட்டு இப்படியே இருந்து 2 வருஷம் அழுது 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 பயங்கர அழுதுட்டேன். ஐயோ ஆண்டவரே, நான் இப்படி தனியா கிடக்க என்ன பண்ண தெரியல, எப்படி பண்ண, இப்படியே அழுத உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இவன் விட்டா புலம்பலாக ஒன்றும் எழுதிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல நித்திரை கொடுத்தாரு. 15 மணி நேரம் நல்ல ஆதாம் கொடுத்த நித்திரை எனக்கு கொடுத்தாரு. ஆனா ஒண்ணு நடந்ததுன்னா, ஆதாம் எழுந்திருக்கும் போது ஏவாள் வெளியே வந்தாள், நான் வரும்போது ஏவாள் வரல. அதுக்கு பதிலாக தேவ ஆவியனை என்னோட பேச ஆரம்பிச்சிட்டா. என்ன பேசினாரு, நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லி எனக்கு அந்த ஆவியனர் கொடுத்த அந்த பலத்தினை வைத்து 2 வருஷம் பார்த்தேன். எங்க அண்ணன் கொடுத்த பணம் 10ல சொல்லிட்டு வேலைக்கு போகலாம், பிசினஸ் பண்ணலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், எல்லாம் பல கனவோடு தான் வந்தேன். நான் ஊழியம் பண்ணணும், சபைக்கு போகணும், எந்த எண்ணம் சுத்தமா கிடையாது எனக்கு, அப்படிலாம் கிடையாது. நான் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செட்டில் ஆகணும், எங்க அண்ணன் எப்படியாவது என்னை கூட்டு போயிடுவாரு, எப்படியாவது பார்லியில் செட்டில் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா நம்மளுடைய நினைவுகள்லாம் நினைவுகள் கிடையாது. 2 வருஷம் எங்களை போஷித்தாரு. அதுக்கப்புறம் நான் உள்ள உட்காந்து நான் படிச்சு நான் கதவை சாத்திக்கிட்டு யாரும் உள்ள விட மாட்டேன், பயம், ஏன்னா என்னை பார்த்தா யாரும் என்னை கூட்டி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு 2 வருஷம் பயந்து பைபிளை படிச்சு கத்தோலிக்க உபதேசம் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் சாமியார் இருக்கும்போது கூட அவ்வளவு படிக்கல, ஆனா வெளியே வந்த பிறகு நிறைய படிச்சேன். மாலை யாரு, மரியாள் யாரு, ஜவமாலை என்றால் என்ன, புனிதல் யாரு, கல்லறைக்கு போகலாமா போகக்கூடாதா, என்ன பண்ணலாம், சடங்குனா என்ன, எல்லாத்தையும் படிச்சு 2 வருஷம் படிச்சு முடிச்ச பிறகுதான் அதுக்கப்புறம் தான் கரெக்டா பெக்மன்ஸ் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்தோடனே நான் இங்க இருக்கேன்னு உடனே அவர் போன் பண்றாரு, மார்ட்டின் எங்க இருக்கிறேன்னு கேட்டாரு. நான் வீட்டுல தான் இருக்கேன் ஃபாதர். அவங்க கம், நீ எக்மோருக்கு வா, எனக்கு என்னோட பிறந்த நாள், நீ தான் ஜோம் பண்ணணும், ரொம்ப முக்கியம், நான் ஜோம் பண்ண, உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆள் நீங்க, நான் ஜோம் பண்ண போய் இல்ல அதெல்லாம் வேணாம், நீ வா மாட்டின்னு சொல்லிட்டாரு. சரி வா, சரி வான்னு சொல்லிட்டு கிளம்பி நான் போய் நிற்கும் போது பாது நின்னாரு. அப்புறம் ஊழியக்காரெல்லாம் நின்றுட்டாங்க. உடனே எல்லாம் பாட்டு பாடி, மாட்டி நீ ஜெபம் பண்ணுங்கண்ணா, நானா பண்ணு நீங்க சொன்ன, சரி ஜெபம் பண்ணிட்டேன். எப்படியோ ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஃபாதர் சொன்னாரு, இது மாதிரி ஃபாதர் மார்ட்டின் வெளியே வந்திருக்காரு, தயவுசெய்து ஊழியக்காரங்க யாராவது ஒருத்தர் அவரை டேக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அங்க இருக்க ஒரு ஊழியக்காரர் சொல்லி, நான் ஃபாதர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி ரொம்ப சந்தோஷம், இனிமேட்டு என்ன எல்லாம் இதை பண்ண போறேன்னு பார்த்தா கடைசியில சேலத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு, ஒரு கிராமத்துக்கு. அங்க போய் சேலத்துல 2 வருஷம் இருந்து அங்க போய் வயல வேலை செஞ்சு, சர்ச்சில் வேலையை பாய் போறது, பெருக்கிறது, பாய் போறது, இது 2 வருஷம் இந்த வேலை செஞ்சுட்டேன். 2 வேலை செஞ்சு வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் கர்நாடகா கொண்டு போனேன். கர்நாடகா போய் எமர்ஜென்சி பல்பு இந்த கையில ஸ்பீக்கர் தெருவா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். அங்கி போட்டு தெருத்துல பிரசங்கம் பண்ணும்போது அங்க இருக்க சாமியார் வந்து நியூஸ் போயிடுச்சு, இதுமாதிரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஃபாதர் வந்து பிரசங்கம் பண்ணி மக்களை மாத்திட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே இவரை சாகடிச்சிருங்க சொல்லி வாலிப பசங்களை பணத்தை கொடுத்து, எல்லாம் உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறேன், நீங்க ஃபாதரை க்ளோஸ் பண்ணிருங்க சொல்லிட்டாங்க.
எனக்கு தெரியாது. நான் ஜெபம் எடுக்கும் போது அங்கேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, ஃபாதர் உங்களை அடிக்கிறதுக்கு எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், யுத்தம் என்னுடையது, நீ போன்னு சொன்னார். நான் பைக் எடுத்தேன். எனக்கு கிடைச்ச ஒரு பாஸ்டர் வந்து ஓட்ட பைக் கொடுத்தாரு. அது காந்தி சாகும்போது கொடுத்த பைக் நினைக்கிறேன். இப்படி உதைச்சா அது எங்க போய் நிற்கும், லைட் எரியாது. சரி, அது ஏதோ ஒன்று கிடைச்சு சொல்லிட்டு பைக்ல எடுத்து வந்து வாலி பசங்க நிக்கிறாங்க. அங்கதான் கரெக்டா இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. சோதனை அங்க ஆஃப் பண்ணுது. ஐயோ, எனக்கா பயம். பின்னாடி அவங்க என்னை அடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அங்க போய் நிக்க வச்சிட்டாரு. நான் எனக்கு இந்த ஆவி வந்த ஆவி நான் சொல்றது, ஏன்னா எல்லாம் இங்க நிக்கிறீங்க, எல்லாம் வீடு போங்கடா. சரிங்க சாமி, எல்லாம் வீடு போயிட்டாங்களாம். எல்லாம் வீடு போயிட்டாங்க. நான் போயிட்டு சுவிசாரிச்சா சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த ஃபாதர் போன் பண்ணி, டேய் பசங்களா, ஃபாதர் அடிச்சு முடிச்சிட்டீங்களா, கேஸ் நான் பாத்துக்கிறேன். இல்லங்க அடிக்கலங்க. ஏன் ஃபாதர் வரலையா? வந்தாரு, என்ன பண்ணீங்க? இல்ல வீட்டுக்கு போக சொன்னா நாங்களா போயிட்டோம். ஆனா பாவில அந்த பாதாண்டா நீங்க அடிச்சிருக்கணும் அப்படி சொல்லி என்ன போராட்டம், பாடு, உபத்திரம், பசி, பட்டினி. சில வீட்டுல எல்லாம் நான் வந்து குழம்பு எக்ஸ்ட்ரா கேட்பேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குழம்பு கொடுங்க. அது சூட் பண்ணி சாப்பிட்றது. சப்பாத்தி எக்ஸ்ட்ரா வச்சு அது 3 நாள் வச்சு சாப்பிட்றது. பிரெட்டை தண்ணியில் தொட்டு சாப்பிட்றது. சாப்பாடு எங்க செய்ய தெரியறதுனால சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவர் அங்க விதவிதமான சாப்பாடு, இங்க வந்து எனக்கு இப்படிலாம் பட்னியா வச்சிருக்கீங்களான்னு சொல்லும்போது, அப்போ தேவன் என்னோட பேசினாரு, நீ அழிந்து போகிற உணவை நீ தேடாத, அழியாத உணவு உனக்குள்ள வைப்ப, அதை நீ தேடுன்னு சொல்லி அந்த சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையினால அங்க மக்களை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் கொடுத்து 120 பேரை அப்படியே சபையை உருவாக்கி சபையை ஆரம்பிச்சாச்சு. அல்லேலூயா. அந்த சபை ஆரம்பிச்சா நான் சொன்னேன், ஆண்டவரே சபை ஆரம்பிச்சாச்சு, கர்நாடகா பகுதி, நல்ல குளிர் கிளைமேட்டு, தண்ணி பிடிச்ச இடம், நான் இங்கே இருந்துறேன், விசுவாசம் வந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இந்த இடத்த விட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டேன். சொன்னதவங்க அமைதியா இருங்க, அங்கேயே கடலூர் என்ன கிளப்பி விட்டீங்க, இங்கேயும் கிளப்பி விடுறீங்க, முடியாது, நான் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். போகலைன்னா நான் அங்க கை வைப்பேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ சாமி நான் போறேன்னு சொல்லிட்டு சென்னை பகுதி வந்து வாடகை வீட்டில் எடுத்து, சென்னையில் இது பல இடங்களில், ஒரிசா, குஜராத், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மலேசியா, பல இடங்கள் கிட்டத்தட்ட 4500 சபைகளுக்கு தேவன் என்னை கொண்டு போய் சென்றார். அல்லேலூயா. நிறைய சபைகள் கொண்டு போயிட்டார். எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் 2. 1 சபையை ஸ்திரப்படுத்துறது எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். 2வது கத்தோலிக்க ஜனங்களை அப்படியே சத்தியத்தை சொல்லி கொடுத்து அவங்களை வழி நடத்துறது. இந்த 2 தரிசனத்துல நான் ஓடிட்டே இருக்கிறேன். டீச்சிங்களை பண்ணிட்டு மக்களுக்கு கடைசி கால வருகை குறித்து நிறைய சொல்லிக் கொடுக்கறது. ஆர்சி ஜனங்களை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு படக்காட்சி மூலமாக மரியாள் யார், மாறா யாரு, ஞானசன் என்றால் என்ன, குழந்தை ஞானசன் என்றால் என்ன, உறுதி பூசல், புது நன்மை, கல்லறைக்கு போகலாமா வரக்கூடாதா, எல்லாம் டீச்சிங் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்காக சுற்றி போய் கடைசியில் இப்போ திருச்சி பட்டணத்துக்கு நீ போகணும் ஆண்டவர் சொன்னாரு. நான் போக மாட்டேன்னு சொன்னேன். நீ போகணும் சொன்னாரு. முடியாது, நான் திருச்சி என் சொந்த ஊரு, எல்லாரும் என்ன ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு அவருக்கு எதிர்த்து போய் நான் மைசூர் போய் செட்டில் ஆயிட்டேன். அப்ப ஊழியமே வரல எனக்கு. அப்ப நான் நினைச்சேன் 3 ஆட்டுக்குட்டி வாங்கினேன். ஆட்டுக்குட்டி வாங்கி அந்த ஆடு குட்டி போட விற்கலான்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டேன். ஆனா நான் வாங்கின ஆடு குட்டியே போட மாட்டேங்குது. அது என்னமோ தெரியல, அது தின்னுது போடுது, பெருக்கிட்டு கிடக்குறேன். இதே நாடா சாமியாரை விட்டு வெளியே வந்து இது ஆடு மேய்க்க எப்படி வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ண, ஆண்டவரை என்னதான் நான் என்ன சொன்னேன், நீ எங்க போகணும், திருச்சிக்கு போ, அங்கதான் உனக்கு ஊழியம் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அங்க நிறைய எதிர்ப்பு இருப்பாங்க, நிறைய பேர் எதிர்ப்பாங்க, ஆனா ஒருவனும் உன்னை மேற்கொள்ள மாட்டான், நான் உன்னோடு நான் இருக்கிறேன் போன்னு சொன்னாரு. அங்க திருச்சி போனேன். திருச்சியில ஒரு வீடு வாடகை எடுத்திருக்கிறேன். ஒரு ஜெப வீடு எடுத்து ஜெபத்தை நடத்திட்டு ஆர்சி மக்கள் மத்தியில ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜெபம் பண்ணது ஆர்சி கோட்டை நடுவுல எனக்கு ஒரு ஜெப வீடு வேணும்னு கேட்டேன். அதே போல நான் போன சின்ன வயசுல போன கோயிலுக்கு நடுவுல தான் ஜெப வீடு எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அங்க பாட்டு பாடுவாங்க, நான் இங்க அல்லேலூயான்னு சொல்லிட்டு நாங்க பாட்டு பாடுவோம். அங்க நீங்களா நானா பார்த்துக்கலாம் சொல்லி 2 பேர் பாடிட்டு கிடக்குறோம். ஆண்டோட கிருபைனால எத்தனை வருஷம் நித்தமும் என்னை நடத்துற. 2 வருஷம் எங்க அண்ணன் முடிச்சு 2012-13 நான் ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணாரு. நானும் சேம் டைம் என்ன சொன்னேன், மாட்டேன், இந்த வருஷம் வந்து உனக்கு நான் பணம் கொடுக்க நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ வாடகை கொடுங்கண்ணா, பணம் நான் என்ன பண்றது, வீட்டு வாடகை கொடுக்கணுமே. இல்லை மாட்டேன், நான் லோன் வாங்கிட்டேன், என்னால் கட்ட முடியாது, அதனால தயவுசெய்து நான் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் உடனே ரூமை விட்டு அழுது, ஆண்டவரே எங்க அண்ணன் கொடுத்த பணம் நீங்க கட் பண்ணிட்டு நான் என்ன பண்றதுன்னு கேட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, 2 வருஷம் உங்க அண்ணன் உனக்கு கொடுத்தது யார் வச்சது, நான் தான் கொடுக்க வச்சேன். ஏன்னா நீ சின்ன அப்போ விசுவாசத்துல குறைவா இருந்த, ஆனா நீ என்ன பண்ற, உங்க அண்ணனே பார்த்துட்டு இருக்கிற, நீ என்னை நோக்கி பார் அப்படி சொல்லி சங்கீதம் 34 சொல்லப்படுகிறது. 34:5 நினைக்கிறேன். என்னை நோக்கி இல்லை, அவர்கள் என்ன பார்த்தோமா, 34:5 என்ன போட்டு, அவர்கள் அவள் முகத்தை பார்த்தார்கள், நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், வெட்கப்படவில்லை. அன்னைக்கு பார்த்து ஆண்டு சொன்னாரு, உங்க அண்ணன் எவ்வளவு கொடுத்தாரு, 8000, அதுல இருந்து உனக்கு ரெட்டிப்பா தரேன்னு சொல்லி
2013 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தான் எனக்கு வீட்டு வாடகை, சமைக்கிறதுக்கு நமக்கு சம்பளம், எனக்கு சாப்பாடு, என்ன தேவையோ கர்த்தரை நித்தமும் என்னை வழி நடத்தி இருக்கின்றார். அல்லேலூயா. நான் போட்டிருக்க அங்கே ஒருத்தர் கொடுத்தது விசுவாசி, நான் வச்சிருக்க கம்ப்யூட்டர், எது நான் வச்சிருக்க வண்டி எல்லாமே ஆண்டவர் விசுவாசி மூலமாக, ஊழியக்காரர் மூலமாக எனக்கு உதவி செய்ய வச்சு நித்தமும் அவர் நடத்துறார். எனக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்த இடம் கிடையாது, சொந்த காரு கிடையாது, எதுவுமே பணம்லாம் கிடையாது. அன்றாட தேவைகள் தேவன் சந்திக்கிறாரு. ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஃபாதர் இருக்கும் போது சொந்த இடம் இருந்துச்சு, கார் இருந்துச்சு, பங்களா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா அங்க எனக்குள்ள சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. ஆனா நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு பணம் இல்லைன்னா பரவாயில்ல, வீடு இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா எனக்குள்ள சந்தோஷம், எனக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற சந்தோஷம், நான் இன்னைக்கு மரித்தாலும் கண்டிப்பா நான் பரலோகத்துக்கு போய் என்கிற நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. 2011 பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதி நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன். தங்கச்சி மடத்துக்கு போயிட்டு அங்க கடல்ல போயிட்டு அங்கி போட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன். அதே ஃபாதரா நான் இன்னைக்கு வரைக்கும் அதே தான் இருக்கேன். பெக்கமஸ் மாதிரி நான் அதே பிரதேசத்துல இருந்து ஊழியம் பண்ணிட்டு செய்து கொண்டு வருகின்றேன். சமைக்கிறதுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க சாப்பாடு செய்வாங்க, அவங்க செஞ்சு செய்வாங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஊழியம் எல்லா இடம் கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் ஒவ்வொரு கிராமமா ஊழியம் பண்றோம். ஏழைகளை உதவி செய்யறது, அது பண்றது, இதை பண்றது, தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனப்படி நான் ஓடிக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு எங்க குடும்பத்துல 2வது அண்ணன் குடும்பம், 3வது குடும்பம், அக்கா குடும்பம், மாமா குடும்பம், அத்தை குடும்பம், பாட்டி, சித்தி குடும்பம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் ஒரு அண்ணனை, எங்க அண்ணனை மட்டும் தொட்டார். எங்க அண்ணன் மூலமாக எங்க குடும்பத்தை அப்படியே தொட்டு எங்க அம்மாலாம் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கோம். அல்லேலூயா. ஆனா இயேசு ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை மூலமா நடக்கணும். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இதுதான் நற்செய்தி. இரட்சகர் என்று பிறந்திருக்கிறார். ரட்சிப்பு, மீட்பு, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, எல்லா விதமான பிசாசை பிடியிலிருந்து நம்மை மீட்கப்பட வேண்டும், நம்மை விடுவிக்கப்பட வேண்டும், நம்மை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் மனுஷகுமாராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பிறந்து வளர்ந்து நமக்காக ஜீவனை ரத்தத்தை கொடுத்த ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்க முடியும். அல்லேலூயா. எல்லா தேவர்களும் எல்லாரும் சொல்றாங்க, ரத்தம் கொடு, காவு கொடு, இதை கொண்டு அதை கூட கேட்கறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நீ ரத்தத்தை சிந்த வேண்டாம், ரத்தம் கொடுக்க வேண்டாம், நான் உனக்காக ரத்தத்தை கொடுக்கறேன் சொன்ன ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. எல்லா தேவரும் சொல்லுவாங்க, மலை மேல ஏறிவா, மல்லியப்பு கொண்டு வான்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசு சொல்ல, நீ மலை மேல ஏற வேண்டாம், நீ மல்லியப்பு வேண்டாம், எதுவும் வேண்டாம், உனக்காக சிங்காசை விட்டு நான் கீழே இறங்கி உன்னை தேடி வரேன் என்று சொன்ன ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற இயேசு யாரா ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இது ஒரு நல்ல தருணம். ரட்சிப்பு தள்ளி போடாதீங்க, நாளைக்கு பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம் நினைக்காதீங்க. யார் எல்லாம் போக வேண்டிய ஒரே வழி இயேசு கிறிஸ்து வழியாக தான் போக முடியும். தூதர்களோ இல்ல புனிதர்களோ இல்ல மதமோ சடங்கோ சம்பிரதாயங்களோ சொந்தமோ பந்தமோ பணமோ பொருளோ எதை வச்சு பலது போக முடியாது. ஆனா பலது போகணும் என்றால் ஒரே வழி, அது இயேசு கிறிஸ்து வழி மட்டும்தான் இருக்க முடியும். அல்லேலூயா. எல்லாம் அந்த இயேசு நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அந்த இயேசுக்காக நீங்க வைராக்கியம் இருங்க. ஏன்னா வெளிப்படுத்த விஷயம் சொல்லப்படுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆகவே நீங்க தயவு செய்து இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் மறுபடி நிறைய சொல்றாங்க, அங்க போயிட்டா உனக்கு கலரை கிடைக்காது, இங்க போனா உனக்கு காலேஜ் கிடைக்காது, இங்க போனா உனக்கு வீடு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. எதுல ஆண்டவரை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கண்டிப்பா அது காலத்தில் கரை ஏற்ற காலத்தில் நடக்கும். பிடித்தா நீங்க இயேசு பிடித்து கொள்ளுங்க, சாகிற வரைக்கும் நீங்க அப்படியே பிடித்து கொள்ளுங்க. கண்டிப்பா இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார், மேன்மையா கொண்டு வருவார். உங்களையும் ஆசீர்வதித்து எந்த இடத்துல நீங்க வெக்கப்பட்டு போனீங்களோ, அவமானப்பட்டு போனீங்களோ, அந்த இடத்துல தான் ஆண்டவர் உங்களை தலை நிமிர செய்வார். அல்லேலூயா. எசேக்கியேல் 38:7 சொல்லி நான் முடிக்கிறேன். எசேக்கியேல் 38:7 சொல்லப்படுகிறது, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படுத்து, மற்றவர்களுக்கு நீ காவலனா இரு என்று வசனம் சொல்லப்படுகிறது. முதல்ல நீ என்ன பண்ணும், ஆயத்தப்படு, 2வது ஆயத்தப்படுத்து, 3வது காவலனா இரு. நீங்க ஆயத்தமா இருக்கணும். யாருக்காக ஆயத்தமா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து வர போகிறார். எப்படி வர போகிறார்? ராஜாதி ராஜாவா, குழந்தைய வரமாட்டாரு. ஒரு தடவை தான் பிறந்தாரு. ஒவ்வொரு வருஷமா பிறந்து செத்து போகிற ஆள் கிடையாது. அவரு ஒரே தரம் பிறந்தார், வளர்ந்தார், ஒரு தரம் மரித்தார். இன்னைக்கு வரைக்கும் ஜீவனுக்கு உயிரோடு இருக்க ஒரே தேவன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் இருக்க முடியும். அல்லேலூயா.
அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மத்துல இருக்கிறாரு. அவர் சீக்கிரம் நியாயம் விசாரிக்க போகிறனால அவர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு. இன்னும் நம்ம ரசிக்கப்பட்டு இன்னும் கொஞ்சம் சடங்கு, இன்னும் கொஞ்சம் சம்பிரதாயங்க, இன்னும் நல்ல நேரம் பார்க்கறது, காது குத்து, நாக்கு குத்து, பேய் குத்துல குத்திக்கிட்டு சண்டைக்கு சபைக்கு வராம அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு, அங்க கொஞ்சம் மொட்டடிக்கலாம், இங்க கொஞ்சம் மொட்டடிக்கலாம், அங்க போலாம் இங்க போலாம் நினைச்சிருக்காதீங்க. ஆண்டவர் வருகையில கைவிடப்பட்ட நிலைமை ஏற்பட்டுரும். ஆகவே நாம் எல்லாரும் எப்படி இருக்கணுமா? ஆயத்தப்படு. ரெண்டாவது, ஆயத்தப்படுத்து. மற்றவங்களை படாப்படுத்தாதீங்க, ஆயத்தப்படுத்துங்க. மற்றவங்களை எப்படியாவது சத்தியத்தை சொல்லி கொடுத்து, எங்க அண்ணன் எப்படி எங்களெல்லாம் ஆயத்தப்படுத்தினாரோ அதே போல நீங்களும் மற்றவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி அவர்களையும் சபையை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது, நீங்கள் தான் காவல்காரர். உங்க தேசத்துக்கோ, உங்க கிராமத்துக்கோ, உங்க தெருக்கோ, உங்க சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் நீங்கள் தான் காவல்காரர். ஆண்டவர் உங்களை காவல்காரா வச்சிருக்காரு. அந்த தெரு முழுவதும் ரசிக்கப்படுறதுக்கு, சொந்தத்தை ரசிக்கப்படுறதுக்கு நீங்களை தான் ஆண்டவர் உங்களை தான் வச்சிருக்காரு. அவர் ரத்த பலி நான் உன்னெடுத்து கேட்பேன்னு சொல்லப்படுகிறது. ஆகவே குடும்பத்து வருஷத்துல வர்றதோ, கல்யாண நாள், பிறந்த நாள், ஏதாவது ஒரு நாள் வந்தா தயவு செய்து பக்கத்துல இருக்க எல்லா வீட்லையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதாவது ஒரு கிலோ கோழியை வாங்கி குழம்பு வச்சு ஏசு கிறிஸ்து சத்தியத்தை எப்படியாவது சுவிச அறிவிமுங்க. பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு எங்களோட பிறந்த நாள், அதனால இன்னைக்கு வந்து சுவிசேஷ அறிவிங்க சொல்லி சொன்னீங்கன்னா அதுல யாராவது ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா நாளைக்கு பரலோகத்துல உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படும். அல்லேலூயா. நீங்களே கேக் கட் பண்ணி புது ட்ரெஸ் போட்டு நீங்களே கேக் பண்ணி லபக்கு 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 முழுங்கி இருக்கிற எல்லா கோழி கடையில லெக் பீஸை வாங்கி தின்னு அடுத்தவங்க பாஸ்டர் அவுட் கோயிங் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. வயிறு போடப்படுது, அது முக்கியம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல பிறந்திருக்காரு. மற்ற உள்ளத்துல பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் அவரை பத்தி நீங்க நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கார். நீங்களும் செய்யுங்க. நீங்க செஞ்சா கண்டிப்பா அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் இருக்கும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடாதீங்க. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிச்சிருங்க. சொல்ல வேண்டியது சொல்லிருங்க. கேட்கிறவங்களோ கேட்கலாம், அவங்களோட விருப்பம். ஆனா நீங்க சொல்லி முடிங்க. ஒரு நாள் நிச்சயமா நீ செய்த வேலை ஒரு நாள் நீங்க பிரதிபலன் காண்பீர்கள். நிச்சயமா பரலோகத்தில் நமக்கு அது கிரியைகள் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வரப்போகிற புதிய ஆண்டு 2026 ஆண்டு உங்களுக்கு மேன்மை ஆண்டாகவும் ஆசீர்வாதமா ஆண்டாகவும் நல்ல ஆவிக்குரிய ஆண்டா இருக்கும்படியாக உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சித்தம் என்றால் மீண்டும் நான் உங்களை வந்து பார்க்கிறேன். அப்படி இல்லை என்றால் நம்ம எல்லாம் பரலோகத்தில் சந்திக்கலாம். ஆமென். அல்லேலூயா. 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 எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.